ஏன்டா முத்து, நானுமே கண்ணு திறந்து பார்த்ததுல இருந்து மீனாவை பார்க்குறேன். மீனா எங்க போனா? மீனாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இங்க மீனா தன்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்க, முத்துவோ அதுவாப்பா, பக்கத்துல மருந்து வாங்க போயிருக்கா, இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு உண்மை தெரிய வேண்டாம், தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே மீனா அந்த ஹாஸ்பிட்டல் விட்டும் வீட்டை விட்டும் போனதை அங்க அண்ணாமலை கிட்ட சொல்லாம இருக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ருதியோ அங்க அண்ணாமலை கிட்ட, அங்கிள், முத்து போய் சொல்றாரு, மீனா உங்களுக்கு அடிபட்டது தெரிஞ்சோ அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஆனா ஆன்ட்டி பயங்கரமா திட்டி விட்டதுனால அவங்க அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்ருதி சொல்ல, உடனே இங்க முத்துவோ, ஸ்ருதி இப்போ எதுவும் பேசாதீங்க, இங்க பாருங்க முத்து, உங்கள மாதிரியெல்லாம் என்னால அமைதியா இருக்க முடியாது. என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனா வந்திருந்தாங்க. அப்போ ஆன்ட்டி என்னென்னமோ பேசிட்டாங்க. ஒன்னால தான் என் தாலி பாக்கியமே இப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு, என் புருஷனோட உயிருக்கு ஆபத்தே நீதான், அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டிட்டாங்க. அதனால மீனா பாவம் அழுதுகிட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்க மீனா ஹாஸ்பிட்டல்ல விட்டு போன விஷயத்த அங்க அண்ணாமலை கிட்ட சொல்ல, உடனே அண்ணாமலையுமே இப்ப விஜயாவை நான் என்ன பண்றேன்னு பாரு, ஏ விஜயா அப்படின்னு கூப்பிட, உடனே முத்துவோ, அப்பா அப்பா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், மீனாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன், இப்போதைக்கு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் பாட்டி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா வர ஆரம்பிக்கிறாங்க. வந்த பாட்டியோ அங்க விஜயாவை பார்த்து, ஏண்டி விஜயா, ஆமா அண்ணாமலைக்கு அடிபட்டுடுச்சாமே, எங்க அவன், என் புள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போக, உடனே அங்க பார்த்த அண்ணாமலைய இங்க பாட்டியுமே ரொம்பவுமே பரிதாபத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், என்னங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலான்னு இப்போதான் டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க, டேய் போய் கார் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஜயா சொல்ல, முத்துவுமே கார் எடுத்துக்கிட்டு வர அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அண்ணாமலை பாட்டின்னு எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வாசலுக்கு வந்த பாட்டியோ, ஏண்டா முத்து, மீனா எங்க, சீக்கிரமா ஆரத்தி எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, உடனே விஜயா இருந்துகிட்டு, இதோ நான் போறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு அங்க இருக்க எல்லாரையுமே வீட்டுக்குள்ள கூப்பிட, ஏண்டா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், மீனா எங்க போனா, இப்படி அண்ணாமலைக்கு அடிபட்டு கிடக்கும்போது கண்டிப்பா மீனா இப்படி தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாளே, அப்படி எங்க தான் போயிருக்கா, ஏன் மீனா எதனா வேலை விஷயமா போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி கேட்க, உடனே விஜயாவோ, என்னத்த வந்ததுல இருந்து பிள்ளைய எதுவுமே கேட்காம என்னமோ மீனா மீனான்னு அவளை தான் தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளா இந்த வீட்டுல இல்ல. ஏய், என்ன சொல்ற, மீனா இந்த வீட்டுல இல்லையா? ஏண்டா முத்து, நானும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், என் பேத்தி மீனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி கேட்க, அவங்க எப்படி சொல்லுவாங்க பாட்டி, அதான் அப்பாவுக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே என் பொண்டாட்டி மீனாதான் சொல்லி அவளை அடிக்காத குறையா வார்த்தையாலேயே அசிங்கப்படுத்தி மீனாவை அந்த ஹாஸ்பிட்டலை விட்டும் இந்த வீட்டை விட்டும் அனுப்பிட்டாங்க. அப்புறம் எப்படி பாட்டி மீனா இங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, ஏண்டா முத்து, என்னடா அண்ணாமலை இது, இவன் என்னமோ ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு புரியும் மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்டி கேட்க, உடனே முத்து இருந்துகிட்டு, அட ஆமா பாட்டி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ சாமி அடி பொம்பளைன்னு இந்த வீட்டுக்கு வந்தது, அது வந்து இந்த மாதிரி உன் மருமக இந்த வீட்டில் மீனா இருந்தானா கண்டிப்பா உன் தாலி பாக்கியத்துக்கே கேடுன்னு சொல்லிட்டு ஏதேதோ உளறிட்டு போயிடுச்சு. அதே நேரமா இப்ப அப்பாவுக்கும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும்போது, அம்மா அதுதான் காரணம், மீனா தான் காரணம், மீனா இந்த வீட்டை விட்டு போகணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு கடைசியில மீனாவை வார்த்தையால அசிங்கப்படுத்தி அவளை கேவலப்படுத்திட்டாங்க. அவளும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பா, பாவம், என்னால தான் மாமாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ மனசு கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டா. நான் தான் இனிமே அவளை போய் சமாதானப்படுத்தணும், இனிமே நானும் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, உடனே அண்ணாமலையோ, ஏன் விஜயா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை விதி எனக்கு அடிபட்டுடுச்சு, அதுக்காக மீனாவை இப்படியா நீ துரத்துவ, நான் உன்கிட்ட சொன்னல, மீனா இந்த வீட்டை விட்டு போனா நானும் இந்த வீட்டை விட்டு போவேன்னு, இங்க பாரு மீனா இந்த வீட்டுக்கு வந்து அவனும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அண்ணாமலை சொல்ல, உடனே விஜயா இருந்துகிட்டு, என்னங்க இன்னமும் நீங்க பட்டு கூட திருந்தல, என்னமோ நீங்க கூட்டிட்டு வந்த மருமகனை வச்சு தலை மேல தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே அங்க பாட்டி இருந்துகிட்டு, ஏண்டி போக்கெத்தவளே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா, ஏதோ சாமியே வந்து சொல்லிச்சுன்னா கூட பரவாயில்ல, ஏதோ சாமி அடி பொம்பளைன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து சொன்னாங்கிறதுக்காக ஏன் பேத்திய இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருக்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, ஏண்டா அண்ணாமலை, எங்க இருந்துடா இவளை பிடிச்சது, ச்சே,
இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு. ஏன்பா முத்து, நீ கார் எடுப்பா, நாம போய் மீனாவை இங்கே கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்ல, உடனே விஜயா இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க அத்தை, அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இந்த வீடு ஏன் வீடு, இந்த வீட்டுல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, ஏண்டா முத்து, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ பேச்சு கேட்டுக்கிட்டு நீ நின்றுக்கிட்டு இருக்க, முதல்ல கார் எடு, நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவை அழைச்சிக்கிட்டு அங்க பாட்டியோ நேரா சந்திராவோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த பாட்டியை பார்த்ததும் இங்க வேக வேகமா ஓடி வந்து மீனா கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மீனா, எதுக்காக நீ வீட்டை விட்டு வரணும்? அவ தான் ஏதோ முட்டாள் மாதிரி அறிவில்லாம உன்னை காரணம் காட்டி பேசுறானா, நீயும் பேக் எடுத்துக்கிட்டு இப்படிதான் வீட்டை விட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி மீனாவை பார்த்து கேட்க, மீனாவோ அங்க பாட்டியை கட்டி பிடிச்சு, நான் என்ன பண்ணட்டும் பாட்டி, எவ்வளவோ நானும் மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அத்தை என்னதான் கேட்டாலும் பரவாயில்லன்னு நானும் அந்த வீட்டில் இருந்தேன் தான். ஆனா அத்தை சொன்ன மாதிரியே இப்போ மாமாவுக்கு இப்படி அடிபட்டு கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஒருவேளை என்னோட ராசி தான் மாமா இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாரோன்னு மனசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் இனிமே அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு நான் பேக் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, இங்க பாரு மீனா, ஹாஸ்பிட்டல் என்ன வச்சுதான் உன்கிட்ட என்னால் பேச முடியல. நீ எதுக்காக இப்படி பண்ற? அம்மாவுக்கு எப்பவுமே உன்னை பிடிக்காதுன்னு தெரியும். அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு போறாங்கன்னு நீ அமைதியா இருக்கிறத விட்டுட்டு, ஏன் மீனா, உனக்காக நான் இல்லையா? அவங்க கிட்ட உனக்காக நான் எதிர்த்து பேசிக்கிட்டு தானே இருக்கேன். அப்படியா நான் உன்னை விட்டுட்டு போறேன்? இல்ல அப்பா தான் உன்னை விட்டுட்டு வரா? அப்பாவுக்கு பிடிச்ச மருமகளே நீ தான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வந்த மீனா? மீனா நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, உடனே அங்க மீனாவோ, இல்லைங்க நான் வரல, மாமாவுக்கு சரியாகட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு வேணா நான் வர்றதா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே சந்திரா இருந்துகிட்டு, இங்க பாரு மீனா, மாப்பிள்ளையும் இதோ இவங்களும் வந்து கூப்பிடுறாங்க. பெரியவங்க வந்து கூப்பிடும்போது மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவங்க இருக்கும்போது பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாங்க. நீ இப்போ உங்க அத்தைக்கு புரிய வச்சு நீ அந்த வீட்டில் போய் இரு மீனா, மாப்பிள்ளை பாரு உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சந்திரா சொல்ல, எங்க பாட்டி இருந்துகிட்டு, மீனா இந்த பாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாவை சமாதானப்படுத்தி அங்க மீனாவை அழைச்சிக்கிட்டு நேரா பாட்டியும் முத்துவும் அங்க விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. மீனா மறுபடியும் வீட்டு வாசலுக்கு பேக்கோட வந்து நிக்கிறத பார்த்ததும் அங்க விஜயாவோ பார்த்துட்டு வந்து, ஏண்டி அதான் சூடு சோரணை இருக்க மாதிரியே பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்கல, இப்போ எதுக்காகடி நீ வீட்டுக்குள்ள வர? வந்தன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும், வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா ரொம்ப கோவத்தோட அங்க மீனாவை பார்த்து பேச, உடனே பாட்டியோ, மீனா நீ வா. ஏய் விஜயா, என்ன உனக்கு விட்டா வாய் ரொம்ப போய்கிட்டே இருக்கு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீனா இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டில் வாழ வந்தவ. என்னமோ யாரோ ஒரு சாமியாடி பொம்பளை சொன்னாங்கிறதுக்காக மீனாவை இந்த வீட்டுக்குள்ள விடாம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ மட்டும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி உள்ள போட்டுருவாங்க, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்டி சொல்ல, உடனே இங்க விஜயா இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு இவளை பத்தி புரியாது. அந்த சாமியாடி பொம்பளை ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க சொன்னது நடக்கும். அதனாலதான் இப்போ என் புருஷனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் சொல்றது எதுக்காக தான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க, உடனே இங்க மனோஜோ பாட்டியை பார்த்து, பாட்டி அம்மா எடுக்கிற முடிவு தான் சரி. அந்த சாமியாடி பொம்பளை ரொம்ப பவர்ஃபுல். நீங்க எதுக்காக அம்மா எடுக்கிற முடிவை வேண்டான்னு சொல்றீங்க? மீனா இந்த வீட்டில் இருந்ததுனால தான் இப்போ அப்பாவுக்கு இந்த நிலைமை. நானும் அந்த ரோகிணியை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம். இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த மீனா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேச, உடனே அங்க இருந்த முத்து இருந்துக்கிட்டு, டே ஓடுகாலி, நீ இதெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. யாரு உன் பொண்டாட்டிய பிரிஞ்சு இருக்கிறதுக்கு மீனா தான் காரணமா? பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஒழுங்கா ஒரு பொண்ணை நல்ல பொண்ணா பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ண துப்பு இல்லை. பணம் இருக்கு, அது இருக்கு, வசதி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பார்லர் அம்மாவை போய் தேடி தேடி காதலிச்சு கல்யாணம் பண்ண உன் தலையில அவ மாவரைச்சிட்டு போயிட்டா. இப்போ வந்து மீனாவை குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, உடனே இங்க விஜய் இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க அத்தை, சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல. இப்பவே சொல்றேன், இந்த வீட்டுல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். அதனால இப்போ இவ இந்த வீட்டை விட்டு போகணும். இந்த பூக்காரி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல, உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, அப்போ இந்த வீடு உன் வீடு அப்படிதானே சொல்ல வர? ஆமா அத்தை, இது என்னோட வீடு தானே. இந்த வீடு என் அப்பா என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ இந்த வீட்டுல நான் தானே சொல்றது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல,
சரி, இது உன் வீடாவே இருக்கட்டும். இப்போ இந்த வீட்டை வேணா நான் எவ்வளவு பணம்னு சொல்லு, கொடுத்து வாங்கிக்கிறேன். இந்த வீட்டை நான் மீனா பேர்ல எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கிட்ட அங்க பாட்டி சொல்ல, அது எப்படி? நான் எப்படி இந்த வீட்டை கொடுக்க முடியும்? அதெல்லாம் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அத்தை, உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? தேவையில்லாம இந்த பூக்காரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, சரி, அப்போ உன் வீடு கொடுக்க மாட்டேன். மீனா ஒரு பூக்காரின்னு கேவலப்படுத்தி பேசுற. இப்போ நான் சொல்றதுக்கு நீ சரின்னு தானே சொல்லி ஆகணும். என்னத்த என்ன சொல்ல போறீங்க? இங்க பாரு, நான் இருக்க ஊர்ல இருக்க சுத்தம் மொத்த வீடு, சொத்து, சொகம், நிலம்னு எல்லாத்தையும் நான் மீனா பேர்ல எழுதி வைக்க போறேன். அப்போ நீ மீனாவ ஒன்றும் இல்லாதவ, பணம் இல்லாதவ, பிச்சைக்காரி, பூக்காரின்னு இந்த மாதிரி வார்த்தையால அவளை நீ திட்டமாட்டல. அது என்னோட சொத்து தானே. நான் மீனா பேர்ல எழுதி வைக்க எனக்கு உரிமை இருக்குல்ல. ஏன்பா அண்ணாமலை, நான் மீனா பேர்ல எழுதி வைக்கட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாட்டி கேட்க, உடனே அண்ணாமலையோ, அம்மா, நீ யார் பேர்ல எழுதி வச்சாலும் எனக்கு சந்தோஷந்தாம்மா. என்ன, என் புள்ள முத்து தானே, அவனுக்கு தானேம்மா சொத்து போய் சேரப்போகுது. எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுமா. எல்லாமே உன் இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அண்ணாமலை சொல்ல, உடனே விஜயா இருந்துக்கிட்டு, என்னங்க உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா? என்னங்க இது? அவ்வளோ பெரிய சொத்தை எழுதி இந்த பூக்காரிக்கு கொடுக்கறதா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அத்தை, இப்போ என்னதான் நீங்க முடிவா சொல்ல வரீங்க? இங்க பாரு, உனக்கு அந்த ஊர்ல இருக்க சொத்து வேணும்னா இப்போ மீனா இந்த வீட்டுல இருக்கணும். இவளை இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னனா மறு நிமிஷமே இவளை நான் கோடீஸ்வரி ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஏன்பா முத்து, இவ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரெஜிஸ்டருக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பாட்டி சொல்ல, உடனே முத்துவோ, அதை சூப்பர் பாட்டி, நான் பண்ணிடுறேன். மீனா பாரு, நம்ம கூடிய சீக்கிரமே மேலே ரூம் இல்லை, ஒரு பெரிய வீடே கட்ட போகிறோம். ஏன்னா பாட்டி நமக்கு சொத்து எழுதி வைக்க போகிறாங்களாம் அப்படின்னு இங்கே முத்துமே போட்டுவாங்க. உடனே அங்கே விஜயா இருந்துக்கிட்டு, இப்போ என்ன, அவள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி தானே, இருந்து தொலையிட்டோம். நீங்கள் மற்றபடி அவ பேர்லலாம் சொத்தை எழுதி வச்சிடாதீங்க. முட்டாள் மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அத்தை. ஏய், உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவை தான் வழிக்கு பாட்டி வர வைக்க, மீனா, இப்போ உனக்கு சந்தோஷம் இல்ல? இவ மறுபடியும் ஏதாவது ஒன்ன வார்த்தையால சொல்லட்டும், அடுத்த நிமிஷமே அந்த ஒட்டுமொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். நீ போமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்ல, மீனாவுமே பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க.